ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி கமல் சார் பற்றி நிறைய ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதில் மெயினாக KS235 யார் டைரக்ட் பண்ண போகிறா, KS235 உடைய கதை என்ன, KS235 ரஜினி உண்மையிலேயே சம்மதிச்சிட்டாரா, KS235 உடைய அப்டேட்டு தான் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து சைமா அவார்ட்ஸ், கமல் சாரோடைய ப்ரொடக்ஷனில் அமரன் படம் வந்து சும்மா அவார்ட்ஸ் அள்ளி குவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வில்லன் அவார்டு வந்து கமல் சார் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கமல் சார் ஃபேன்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா KS235 என்ன பிளான், நீங்கள் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயிலர் 2 வந்து பண்ண போகிறாராம். அதை முடிச்சுட்டு தான் ஒரு 8 மாதம் ஆயிரும்ட்டார் அவர் சைட்லேருந்து. அதுக்கடுத்து பாலிடிக்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதில் யார் வின் பண்ண போகிறாங்க, இன்கேஸ் டிஎம்கே இல்லைனா அவர் வந்து இந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் மூலமாக பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரஜினி வந்து வேறு மாதிரி ஒரு பிளானில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. லோகேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அருண் மாதேஸ்வரன் ப்ராடக்ட்டில் வந்து போயிட்டார். ஸோ அவர் வந்து அது ஒரு 8 மாதம். சரி, இவங்களுக்கு 8 மாதம், ரஜினிக்கு 8 மாதம். அப்போ கமல் சாருக்கு 8 மாதம் என்ன இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டா KS237 8 மாதத்தில் முடிக்க முடியாது. ஏன்னா அது பெரிய ஆக்ஷன் படம் சொல்கிறாங்க. இந்தியன் 3 தான் இப்போதைக்கு பாசிபிள். ஆனால் இந்தியன் 3யும் இப்போ முடியுமான்னு தெரியல. ஏன்னா கமல் சார் வந்து அவர் இனிமேல் இந்தியன் 3க்காக எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். அது வந்து பகிரங்க அறிவிப்பு. சங்கர் சாருக்கு நோ சொல்லிட்டார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த படத்தை எப்படி உருவாக்க போகிறாங்க. இந்த 8 மாதம் வந்து கமல் சார் வந்து MP தான். அது மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸில் அவர் வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலைமை வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ படத்துலேருந்து ஒரு லீவ். அடுத்த ப்ராஜெக்டே வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய, ரஜினிகாந்த் அவர்களுடைய ப்ராஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியன் 3 அட்லீஸ்ட் டிசம்பரில் வந்தாலும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஹைப் வந்து கிடைக்கும், இம்பேக்ட் வந்து உருவாகும். சங்கர் சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பிளான் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ சங்கர் சாரை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கொடுக்கறது இல்லை. அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரில. கொஞ்சம் வந்துச்சு அப்படி டிசம்பரில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் 3யும் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது KS237க்கான அறிவிப்பாச்சு வந்து விடலாம், ஒரு போஸ்டராச்சு விடலாம். எதுவுமே வந்து விடாமல் அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த தக் லைஃப் அண்ட் இந்தியன் 2 அந்த ஒரு சரிவு அப்படிங்கிறது கமல் சாரையே பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த சைமா அவார்ட்ஸ்லேயே அவர் சொல்லியிருப்பார். ஏங்க படம் தரம்னு சொல்லாதீங்க, நம்மளை தரன்னு மக்கள் இழுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிம்பாலிக்காக சொல்லிட்டாரு. ஸோ அதையெல்லாம் பார்க்கும் பொழுது கமல் சார் நீட்ஸ் அ பிரேக் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் பட அறிவிப்பு இன்னும் 8 மாத காலம் வந்து கமல் சார் கிட்டேருந்து வராது அப்படின்ற மாதிரி தான். இது எப்போ வரும் இந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் தான் ஆகிடும். ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் முடிச்சுட்டு, ஜெயிலர்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு தான் கமல்ஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் சேர்ந்து 46 வருடங்களுக்கு பிறகு இணையக்கூடிய ப்ராஜெக்டுடைய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் KS235க்கான டேரக்டர் யாருங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே நேற்று இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம வீடியோவில். நம்ம 3 டேரக்டர் தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதாவது ஒன்று லோகேஷ் கனகராஜ், இன்னொன்று சங்கர் அவர்கள், அப்படின்னா மணிரத்னம் அவர்கள். ரொம்ப மோஸ்ட் ப்ராபபிளி 2 பேரையும் பெட்டராக ஹேண்டில் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக KS ரவிக்குமார் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமல் சாரோடைய அவர் வந்து சீரியஸாகவும் எடுத்திருக்காரு, தசாவதாரம் மாதிரி படங்களும் காமெடியும் எடுத்திருக்காரு. ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி தோணுது. ஸோ இவங்க தான் வந்து லிஸ்ட்டில் இருக்கும் பொழுது நடுவில் ஒருத்தர் வந்தாண்டா அப்படின்ற மாதிரி ஜீத்து ஜோசப் அவர்கள் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராஜமௌழி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ராஜமௌழி இப்போ படம் பண்ணுறதுனால அந்த படம் முடித்து 8 மாதத்தில் கண்டிப்பாக முடிக்க மாட்டேன். ராஜமௌழிக்கு எப்படியும் வந்து 1 இயர் தேவைப்படும். ஸோ கூட்டி கழித்து பார்க்கும்போது ராஜமௌழிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. ஆனால் பெஸ்ட்டுவே லோகேஷ் தான் அப்படிங்கிறது. நான் அவங்க வந்து எல்லாருடைய பல்ஸும் தெரியும், கமல் சாருடைய ஃபேன் அப்படின்றதுனால ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. பட் இப்போது KS235 ஸ்டோரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லீக் ஆயிடுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 தாதாக்கலாம் அவங்க வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிகிறாங்களாம். கடைசி சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா அதுக்குள்ளேயுமாடா ஸ்டோரி போட்டு ரெடி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இது கமல் சாரோடைய நாட் அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறதுனால இதே மாதிரி இருக்குமா, கேங்ஸ்டர்ஸும் திருப்பி வந்து லோகேஷ் தான். இப்போ கேங்ஸ்டர்ஸும் லோகேஷ் தான் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஐடியாலஜி தான். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களே அதை பற்றி பெருசாக எடுத்துக்காத அளவுக்கு நம்ம இதை பற்றி பேசி என்ன ஆக போகுது.
கேஸ் 235 எப்போ ஆரம்பிக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மக்களிடத்தில் இருக்குது. அதை உடனே வந்து டக்குன்னு உடைக்கணும் அதை விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி பேத்துவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் பொறுமையாக இருப்போம். அதே மாதிரி வில்லன் சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ சிரஞ்சீவி அவர்கள் வில்லனா பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏற்கனவே ஜூனியர் என்டிஆர் வந்துச்சு. நீங்கள் இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம், சரியா? சல்மான் கான்லேருந்து ஷாருக் கான் வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் உண்மை அது இல்லை. இன்னும் அதை பற்றிலாம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு உறுதியாக இருக்கின்ற தகவல். ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை பற்றி அறிவிப்பு கமல் சார் பார்த்தீங்கன்னா சினிமா செய்திகள் அப்படியே ஓரம் தள்ளிட வேண்டியதான். இன்னொரு 8 மாதத்துக்கு எதுவுமே கிடையாது. அரசியல் பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹாப்பியாக இல்லை கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட். செப்டம்பர் 13ஆம் தேதி ஒரு சம்பவம் இருக்குது. அதாவது இளையராஜா அவர்கள் 50 வருடம், அது மட்டும் இல்லாமல் சிம்பனி லண்டனில் போய் பண்ணிட்டு வந்தால் அதுக்கு ஒரு பாராட்டு விழா மாதிரி தமிழக அரசு வந்து பிளான் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள், ரஜினி அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பங்கெடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட உறுதி ஆகிடுச்சு. ஸோ தே ஆர் கோயிங் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, ஸோ இளையராஜா பற்றி பேசும் பொழுது இளையராஜாவுக்கு கமல் சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் எவனும் யோசிக்க கூட முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய படங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினியே புறாமப்பட்டிருக்காரு. கமல்ஹாசன் அவர்கள் இளையராஜா காம்பினேஷனில் சூப்பராக வந்து இளையராஜா போட்டு கொடுக்குறாரு, எனக்கு வந்து போட மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் பேசியிருந்தார். ஸோ அவரை பற்றி ஒரு பாராட்டு விழா கமல்சனுடைய ஸ்பீச் கேட்குறதுக்கு நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். செப்டம்பர் 13 இந்த வந்துருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தரமான சம்பவமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது ஒரு அப்டேட். அடுத்து அமரன் படம். நான் கூட 5 அவார்டு 6 அவார்டு வின்னுமென்னு நினச்சிருந்தேன். சைமாவில் 7 அவார்டுங்க. இது என்ன பிரமாதம். அமரன் படத்துக்கு கமல் சாருக்கு நேஷனல் அவார்டு கூட கிடைக்கும் ப்ரொடியூசரா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கதை, உண்மை சம்பவத்தை தழுவிய ஒரு கதை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கூட கிடைக்கும். ஸோ ராஜ்கமல் நிறுவனத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுக்கே எப்படின்னா என்ன இந்த நேஷனல் அவார்டெலாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, சைமா 2025 எதில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில். அதை பற்றி டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். இது வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. சரி, அது மாதிரி சைமால் இன்னொரு நிகழ்வு நடந்தது பார்த்தீங்களா? நம்ம ராணா தகுபதி பாகுபலியோடைய வில்லனா பண்ணியிருப்பார்ல, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் கிட்ட எங்கேயோ சீட்டு அவருக்கு, அங்கேருந்து ஓடி வந்து தாண்டி வந்து கமல் சாரை பார்த்து கட்டி பிடிச்சி சார் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து விஷ் வாங்கிட்டு போகிறாரு. ஸோ இதுதான் கமல்ஹாசன் அப்படின்றது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் சரி, எந்த தடையாக இருந்தாலும் சரி, கமல்ஹாசனை பார்க்கணும்னா எவனாலும் சரி பார்த்தீங்கன்னா ஏஞ்சி கூட அடிச்சு தூக்கி போட்டு வரான் அப்படிங்கிறது ராணா தகுபதி யாராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்து பிஜேபிக்கு பதிலடி கொடுத்த பற்றிலாம் சைமால என்னம்மா ஏதாவது மனு கொடுக்குறீங்களா எம்பிக்கு அப்படின்னு சொல்லி சுஹாசினி கேட்கும்போது, மனு ஓகே, பட் மனு தர்மம் அப்படின்ற மாதிரி சனாதன தர்மத்தை வைத்து பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் ஒரு பதிலடி நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான். கமல்ஹாசன் அவர்களுடைய ஆட்டம் இந்த வட்டம் வந்து கொஞ்சம் பாயதான் போகிறது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பாலிடிக்ஸில் கமல் சாரோடைய ஆட்டத்தை பார்ப்பதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன். என்ன வந்து இம்பேக்ட் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மறக்காமல். மீண்டும் ஏதாவது தகவல் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். சரியா? ஸோ நன்றி காய்ஸ், ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.